India's most trusted cash for gold partner, Prime Gold Hub வழங்கும் இளையராஜா 50. ராஜா எப்படின்னா எல்லாருக்கும் தூக்கத்தை கொடுத்துருக்கலாம். எனக்கு பசியை மறக்கடிச்சிருக்காரு. டவுன் பஸ்ஸில் போகணுன்னாலும் ஒரு 10 ரூபாய் வேணும், என்கிட்ட இல்லை. அந்த குழந்தைய தூக்கிட்டு நான் நடந்து போயிட்டு இருக்கேன். ஒரு 1.5 கிலோமீட்டர் தாண்டிட்டேன். தூக்கிட்டு நடக்க முடியல. பசி. சலவை இயந்திர வண்டி இருக்கு இல்லையா, அங்கிருந்து ஒரு பாட்டு வருது. குதிரை பூக்கள் படத்துல இருந்து அழகிய கண்ணே கனவுகள் நீயே எல்லாம் நீயே அப்படின்னு அந்த பாட்டு தான் அன்னைக்கு. சமீபத்தில் நான் என்னோட மகளை இழந்துட்டேன் சார். அந்த கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ அந்த பாட்டை கேட்கவே முடியாது. அது ஆக்சுவலாக அது மகளை இழந்த யாராலையும் அந்த பாட்டை கேட்கவே முடியாது. பிரைம் கோல்ட் ஹப் வழங்கும் இளையராஜா 50, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் கோல்ட் ஃபார் கேஷ் பார்ட்னர். தங்க நகை வாங்க விற்க பிரைம் கோல்ட் நிறுவனத்தை அணுகவும். இளையராஜா 50 பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இசைஞானி இளையராஜா அப்படிங்கிற மாபெரும் சகாப்தத்தில் ஒரு சின்ன சின்ன தேன் துளியாக எடுத்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த செஷனில் என் வாழ்க்கையை மாற்றிய அல்லது ஆக்கிரமித்த இசைஞானி இளையராஜா, உங்கள் ஒவ்வொருவருடைய விஷயங்களை பற்றி பகிர்ந்துக்கலாம். நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். என்னோட மென்டர்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா தான். அதாவது எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு ரசிகனாக அதை தான் ஆரம்பித்தேன் அவரை ரசிக்க. ஆனால் எப்படி மென்டர்னா, 7 மணிக்கு ஒருத்தர் அந்த தொழில் மேலே இருக்கிற ஆர்வத்தில் 7 மணிக்கு உள்ளே வராரு. அதுக்கப்புறம் தனக்கு தெரியாத விஷயத்த நல்லா கற்றுக்கிட்டு, அது எல்லா கலைகளையும் நல்லா கற்றுக்கிட்டு, நமக்கு வேணுங்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஆர்வம், அது அவர்கிட்ட அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ நாங்கள் பிஸ்னஸ் மேன்னா நாங்கள் யாரையோ வேணால் எடுத்துக்கலாம், டாட்டாவை எடுத்துக்கலாம். ஆனால் நான் ராஜா சார் தான் எடுத்திருக்கேன். அது அது அப்படியே ஊறி போச்சு. அவரோட டிசிப்ளின்னு, அவரோட நேர தவறாமை, அதுக்கப்புறம் குயிக்காக முடிச்சு கொடுக்குற விஷயங்கள், இதெல்லாம் மற்றவங்களுக்கு எவ்வளோ சிரமங்களை குறைக்குது அப்படிங்கிறத பண்ணுறதுனால ராஜா சார் தான் என்னோட மென்டர் ஆக்சுவலாக. அதாவது ராஜா சார் என் வாழ்க்கையில் எப்படின்னா, வாழ்க்கையே அவர் தான் அப்படின்றதுக்கு எப்படி சொல்கிறது, நான் அப்பா அம்மா அக்காங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை காதலி வெவ்வேறு உறவுகள் யாருடைய துணை இல்லாமையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இருந்திருக்கேன். ஆனால் ராஜா சார் இசை இல்லாமல் நான் இருந்ததே கிடையாது. ரொம்ப முக்கியமான தருணங்கள், அப்பா இல்லாமல் போன அப்பா காலமான தருணம், அதுக்கு அடுத்த ஒரு 4 நாள், நான் ரொம்ப ஆசையாக பார்த்துக்கிட்ட என்னுடைய ஒரு நாய் அது காலமான ஒரு 3 நாள், அப்புறம் எங்கள் அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க ஒரு வாரம். இந்த நாட்களை தவிர்த்து இளையராஜா அவர்கள் என் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்ததே கிடையாது. எல்லா நேரங்கள்லையும் ஒரு நல்ல டிஸ்ட்ராக்ஷனாக, நீ இரு, நீ உயிரோடு இரு, நீ நல்லா இரு, நீ 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 இந்த வாழ்க்கையை எப்படியாவது ஜீவி அப்படின்னு என்னை ஒவ்வொரு நிமிஷமும் சொன்னது எந்த மிகைப்படுத்துதலும் இல்லாமல் சொல்கிறேன். ஏன்னா மற்ற யார் மேலேயும் எனக்கு எந்த விதமான ஒரு ஈகோவும் கிடையாது. வேறு எந்த கம்போசர் மேலேயும் அவங்களுடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கள நான் மதிக்கிறேன். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஒருத்தங்க ஹிமாலயா, ஒருத்தங்க ஐஃபில் டவர், ஒருத்தங்க எவரெஸ்ட்னு, இளையராஜா சூரியன். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அவங்கவுங்களுக்கான உயரம் அவங்கவுங்களுக்கு இருக்குது. ஆனால் ராஜா சார் என்ன சொல்கிறதுனா, இசையின் மேலே எனக்கு பித்து பிடிச்சதுக்கும் வாழ்க்கையின் மேலே எனக்கு பித்து பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் ஒரே காரணம் இசைஞானி இளையராஜா. தீபா மேடம். இந்த சைக்காலஜியில் ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு முயற்சிலாம் பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயத்னப்படலாம். சந்தோஷமாக இருக்கும்போது நீங்கள் என்ன செய்வீங்களோ, நீங்கள் ரொம்ப கிரீஃபில் இருந்தாலும் அதை செய்யுங்க, கொஞ்சம் சந்தோஷம் ஆகிடுவீங்க ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னு. ரிவர்ஸ், இட் ஒர்க்ஸ் இன் ரிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சந்தோஷமாக இருக்கும்போது நான் ஊஞ்சல் ஆடுவேன், இல்லை இந்த பச்சை கலர் ட்ரெஸ்ஸை போட்டுப்பேன்னா நீங்கள் பச்சை கலர் ட்ரெஸ்ஸை போட்டு ஊஞ்சல் ஆடி பாருங்கள், அந்த கிரீஃப் இல்லாமல் சந்தோஷமாக ஆகிடும். அதே மாதிரி சந்தோஷமாக இருந்தால் நான் என்னென்ன ராஜா சார் பாடல்களை கேட்பேனோ அதை கேட்டால் அந்த கிரீஃப் டைமில் அது மாறிடுது. அந்த மாதிரி ஒரு வலி நிவாரணி அவர் இருக்கிறார். அதுக்கப்புறம் எந்தெந்த டைம்லாம் ரொம்ப தனிமையாக வேஸ்ட் ஆகுதோ, வெயிட் டைம், ட்ராவல் டைம், கொரோனா டைம், எங்களோட காலேஜ் ஒரு ஜெயில் மாதிரி. வெளியில் போகக்கூடாது, ஃபோன் கிடையாது, வெளியிலே போகக்கூடாது, கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்குள்ளே இருக்கணும், கேர்ள்ஸ் ஹாஸ்டலை விட்டு வெளியில் போகக்கூடாது யாரு கூடயும். அதாவது மொபைலும் அப்போ கிடையாது. கொரோனாலே எத்தனை பேர் டிப்ரெஸ்டாக இருந்தாங்க அப்படின்லாம் சொன்னாங்களே, மொபைல் இல்லை, வெளியில் போக முடியல. அப்போ நாங்கள் எவ்வளோ டிப்ரெஸ்டாக இருந்திருப்போம். நாங்கள் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் ஒரு எதுவுமே கிடையாது. அப்போ இருந்த ஒரே சோலர்ஸ்னால் இவரோட, அதுவும் டேப் ரெக்கார்டரில் இவரோட சில சாங்ஸை ரெக்கார்ட் பண்ணி வச்சு கேட்குறது தான். ஸோ இந்த தனிமையின் கொடுமையை அவர் போக்கிருக்கிறார். எப்போ ஃப்ரெண்ட்ஸ் இல்லையோ அவர் ஈவன் கான்சர்ட்டில் கூட சில டைம் இந்த ஜாமர்ஸ் வச்சு மொபைல்லாம் ஜாம் பண்ணிடுறாங்க. யாரையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக குரூப்பாக உள்ளே போனாலும் மிஸ் பண்ணிட்டோன்னா யாரையும்
உள்ள அங்க வந்து ஆயிரக்கணக்கான 10,000 20,000 பீப்புள் இருக்காங்க. ஒரு தனிமையை உணரும்போது அது ராஜா சார் கான்சர்ட் இருந்தா அவர் வந்துட்டாருன்னா ஓகே ஃபைன். ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டாலும் எனக்கு வந்துட்டாரு. ஆமா. பாடல்கள் இத்தனை 1000 பேருக்கு அவர் பாடுறாரு. பட் எனக்கு மாத்திரம் பாடுற மாதிரி இருக்கு. அந்த பிரத்யேக தன்மை அவரோட பாட்டுல இருக்கு. சொல்லுங்க மேடம். ராஜா வந்து எப்படின்னா, எல்லாருக்கும் வந்து தூக்கத்த கொடுத்துருக்கலாம். எனக்கு வந்து பசிய மறக்கடிச்சிருக்காரு. பா பா பா. எனக்கு ஒரு 19 வயசு இருக்கும். அப்ப என்னோட மகனுக்கு வந்து ஒரு 1½ வயசு, 2 வயசு. நான் வந்து அம்மா வீட்லருந்து ஒரு ஒரு 3, 4 கிலோமீட்டர் தள்ளி 3, 4 கிலோமீட்டர் தள்ளி அம்மா வீட்ட விட்டு 3, 4 கிலோமீட்டர் தள்ளி நானும் என் கணவர், குழந்தைன்னு இருக்கோம். என் கணவர் வந்து வெளியூர் போயிருக்காரு. ஒரு 3 நாட்கள் வந்து சாப்பாட்டு கஷ்டம். இப்ப நான் அம்மா வீட்டுக்கு தான் போகணும். எனக்கு ஒரு 19 வயசு. அந்த அந்த டைம்ல ஒரு 2000வது வருஷம். அப்ப வந்து நாங்க இருக்கிற இடத்துலருந்து அம்மா வீட்டுக்கு போறதுக்கு ஷேர் ஆட்டோவோ, இல்ல மினி பஸ் மாரியோ கிடையாது. ஒரு டவுன் பஸ்ல போகணும்னாலும் ஒரு ரூ. 10 வேணும். என்கிட்ட இல்ல. அந்த குழந்தைய தூக்கிட்டு நான் நடந்து போயிட்டு இருக்கேன். ஒரு 1½ கிலோமீட்டர் தாண்டிட்டேன். குழந்தையும் கொஞ்சம் புஷ்டியான குழந்தை. என்னால தூக்கிட்டு நடக்க முடியல. பசி. அப்போ ஒரு ட்ரை கிளீனர் அந்த சலவை இயந்திரம் வண்டி இருக்கு இல்லையா? அங்கிருந்து ஒரு பாட்டு வருது. அழகிய கண்ணே உதிரி பூக்கள் படத்துல இருந்து அழகிய கண்ணே கனவுகள் நீயே எல்லாம் நீயே அப்படின்னு அந்த பாட்டு தான் அன்னைக்கு அப்போ என் பசிய மறக்கடிச்சது. என் தற்கொலை எண்ணத்தை தடுத்தது. அதுக்கு முன்னாடி எனக்கு இளையராஜா பாட்டு அறிமுகம் ஆவல. இளையராஜா லைஃப்ல அப்பா என்ட்ரி ஆவறார். அன்னைக்கு என் குழந்தைய தூக்கிட்டு நான் ஓடுறேன். இப்ப வரைக்கும் என்னோட ஓட்டங்கள்ல ஒவ்வொரு ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கா, 3 மாசத்துக்கு ஒருக்கா அந்த வாழ்க்கைய விட்டு ஓடிரலாம், செத்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறப்பலாம், அப்படி நினைக்காதன்னு மீட்பரா, ஒரு ஏசுநாதரா வந்து என்னைய ஒரு ஆட்டுக்குட்டிய போட்டு சாந்தப்படுத்துற மாரி பல தடவை சாந்தப்படுத்திருக்காரு. சில நேரம் எனக்கு அழுகை வராது. அழுதாதானே ரிலீஃப் ஆவேன். இப்ப நான் அழுதுட்டேன்னா ரிலீஃப் ஆவேன். ஆனா அழுகை வராத சமயங்கள் இருக்கும். இப்ப பாருங்க, நான் பேசும்போதே அழுவேன். ஆனா சில நேரம் அந்த துன்பம் வந்து என்னை அளவிடாது. ஆனா அழுகணும் நானு. இப்ப நான் என்ன பண்ணணும்? அழுதே ஆகணும். ஆனா அழுகை வரலையே அப்படிங்கிறப்ப ஒரு பாட்டு. என்ன மானமுள்ள பொண்ணு ஒண்ணுன்னு ஒரு பாட்டு இருக்கு. அது எஸ்பிபி பாடியிருப்பார். ஒரு பொண்ணோட துக்கத்தை ஒரு ஆண் பாடுறாரு அந்த பொண்ணை நினைச்சு. அப்போ வந்து இந்த மானமுள்ள பொண்ணை பரிதவிக்க விட்டுட்டாங்க. அவர் எஸ்பிபி பாடும்போதே அம்மையும் இல்ல, அப்பனும் இல்ல, ஆறுதல் சொல்ல யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை எத்தனையோ முறை கேட்டு அழுவதற்காகவே அந்த பாட்டை கேட்பேன். ஏன்னா அன்னைக்கு அழுதாதான் எனக்கு நெஞ்சு வந்து ரிலாக்ஸ் ஆகும். இப்படி அவரை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இளையராஜாங்கிற ஒரு மனுஷன் வந்து இந்த இசை நுட்பம் தெரியாத, இசை நுணுக்கம் தெரியாத பாமர ஜனங்களோட பசிய, கவலைய, துன்பத்தை தன்னோட வாழ்க்கையோட போராட்டத்திற்கு கூட நிக்கிற ஒரு இயேசுநாதர், ஒரு மீட்பர். அவர் தான் என்னோட லைஃப்ல இப்ப வரைக்கும் எனக்கு ஒரு மீட்பர்னா அந்த மனுஷன் தான். இந்த வாழ்க்கை முழுக்க அந்த மனுஷனுக்கு நாங்க நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த லைஃப் முழுக்க நன்றி சொல்லணும். இந்த ஒரு ஜென்மம் பத்தாது. இவர் போட்ட பாட்டை எல்லாம் கேட்டு முடிக்கும். இந்த ஒரு ஜென்மம் பத்தாது. இன்னொரு ஜென்மம் எடுத்து வந்து இந்த பாட்டெல்லாம் கேட்டு இந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும். நன்றி. அவர் வந்து எனக்கு எப்படி கனெக்ட் ஆகுறாரு அப்படின்னா, நான் வந்து 17 வயசு வரைக்கும் நடந்தது கிடையாது. யாராவது என்னை கூட்டிகிட்டு போவாங்க. ஸ்கூலுக்கு தூக்கிட்டு தான் போவாங்க. அப்போ எனக்கு நிறைய சர்ஜரி பண்ணியிருக்காங்க 8 வயசுலேருந்து. அம்மா வந்து அப்போ கிராமம், தோட்டம் இருக்குது, பாய் நெய்வாங்க. அப்போ வந்து அந்த ரேடியோலெல்லாம் பாட்டு போட்டு அது எனக்கு ரொம்ப இதாகவே இருக்கும். அன்னக்கிளி உன்னை தேடுது அந்த பாட்டெல்லாம் இன்னமும் ஏதோ நம்மளோட அதை ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து என்னென்னா, சர்ஜரியெல்லாம் பண்ணி முடிச்சு எனக்கு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க வாக் பண்ணுறதுக்காக. என்னால் முடியாது. எங்கள் அப்பா என்ன பண்ணுவாருன்னா, டேப் ரெக்கார்டு எடுத்துகிட்டு வந்து, கேசட் தானே 6 பாட்டு, இது முடிய வரைக்கும் நட, இது முடிய வரைக்கும் நட அப்படிம்பாரு. கிழக்கு வாசல் வருது, அட வீட்டுக்கு வீடு வாசப்படி வேணும். அதுதான் எனக்கு வந்து ரொம்ப அதாவது புத்துணர்ச்சியை கொடுக்குது. அந்த தாளம் பாட்டு போட்டு போட்டு இன்னும் எனக்கு சொல்லும்போதே அழகு வருது.
அவ்வளோ இதாக இருக்கும். அதுக்கப்புறம் அது ரெகுலரைஸ் ஆயிடுச்சு. அவர் பாட்டு இல்லாமல் அதுக்கப்புறம் இப்போ வந்து எனக்கு அது வந்து இந்த வயசில் இப்போ வந்து எனக்கு மியூசிக்கை படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் நான். ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னை ப்ளஸ் பண்ணார். முடிச்சுட்டு நான் போய் எக்ஸாம் அட்டன் பண்ணேன். நான் டிஸ்டிங்ஷன் வாங்கிட்டேன் 97. நான் சொன்னேன் 4 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு நீங்கள் பிளஸ்ஸிங் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். என்னை தொட்டு கட்டி பிடிச்சி என் தலை மேலே கையை வச்சு, எனக்கு தெரில எனக்கு பண்ணியிருக்காரான்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு பண்ணார். நல்லா படிப்பீங்க, நிறைய கற்றுக்கணும், நீங்கள் நிறையா ட்ரை பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். எல்லோரும் பார்த்தாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு பிளஸ்ஸிங் கிடச்சிது அன்றைக்கி. அந்த பூஜையிலேருந்து அவங்க வீட்டிலேருந்து முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னு எனக்கு தான் பண்ணார். அதை முடிச்சுட்டு நான் எக்ஸாம் அட்டன் பண்ணேன். போய் தைரியத்தில் பண்ணேன். டிஸ்டிங்ஷன் 97 வாங்கினேன். அதை எடுத்துகிட்டு வந்து சர்டிஃபிகேட்ஸ் அவர்கிட்ட லாஸ்ட் பர்த்டே நான் காட்டிட்டேன். ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் எங்கிட்ட இருக்குது, ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்கேன் நான். அதனால் இது வந்து பிரிக்க முடியாதுன்னு வச்சுக்குவாங்களேன். அதனால தான் சொல்கிறேன் எங்கள் சாமி அப்படின்னு அவர். என்னோட வாழ்க்கையில எப்படின்னா, என்னுடைய ஆக்சுவலா லவ் லைஃபுக்கு காரணமே அவர்தான். இப்போ என் ஹஸ்பண்ட் இல்ல. அவரு ஆக்சுவலா இறந்துட்டாரு. அதனால சில பாடல்கள நான் அவாய்ட் பண்றதும் அதனால தான். கேட்டதும் அதே பாட்டு தான். இப்போ அந்த கொடியிலே மல்லிகைப்பூ, என் ஹஸ்பண்டோட ஊர் வந்து தூத்துக்குடி. ஸோ எப்போ அந்த பீச் பாடல பார்த்தாலும் எனக்கு அப்படியே கனெக்ட் பண்ணி தான் அவர லவ் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ அவர் இறந்து 7 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அந்த பாட்ட கேட்குற தைரியம் எனக்கு இல்ல. ஆனா கேட்கணும் போல இருக்கு. எப்போ ரோட்ல போனாலும், பஸ்ல எப்போ போனாலும் கேட்டுட மாட்டோமா தைரியமா? ஆனா கேட்டுட்டா நான் உடஞ்சிருவேணும்னு எனக்கு பயமா இருக்கு. ஆனா கேட்கணும். கேட்காம இருக்கவும் முடியாது. இப்போ அந்த பாட்டை ஏன் இவர் போட்டாருன்னே நான் அவரை திட்டிட்டு இருக்கேன் ஆக்சுவலா. நீங்க ஏன் இந்த பாட்டு அடி ஆத்தாடி, இந்த பீச்சுக்கு ரிலேட்டடா அவர் எந்த பாட்டு போட்டாலும் உடனே என் ஹஸ்பண்டை நினைச்சிருவேன், நினைக்காமலும் இருக்கணும். அப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் எந்த கம்போசராலையும், நீங்க சொல்ற மொசாட்டாலையும் சரி, பீட்டோவனாலையும் சரி, பாக்காலையும் யாராவது இந்த மாதிரி ஃபீல் எல்லாம் ஒரு 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 காமனாக ஒரு பர்சனுக்கு கொடுக்க முடியுமானே தெரில. ஒரே பாட்டை கேட்கணும், ஆனால் கேட்கக்கூடாது. கேட்டால் துக்கமும் வரும், சந்தோஷமும் வரும். கேட்காம இருந்தாலும் அதெல்லாம் வரும். இப்படி ஒரு மிக்சட் ஃபீலிங்கை இவரை மாதிரி யாருக்குமா கொடுக்க முடியுமா? இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தான் நான் சொல்கிறது. இந்த மாதிரி பல இப்போ அந்த என் ஹஸ்பண்டுக்கு எனக்கு கொஞ்சம் ரொம்ப இன்டிமேட்டான டைமில் இந்த கண்ணம்மா அந்த பாட்டை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அந்த பாட்டும் அதே தான். ஆனால் அந்த பாட்டை கேட்குறப்ப எனக்கு அந்த அளவுக்கு ஏன்னே புரியல. எனக்கு அந்த பாட்டை கேட்குற தைரியம் எனக்கு இருக்குது. ஆனால் அதுதான் சொல்கிறேன்ல, இவர் என்ன மிக்சட் ஃபீலிங்னு சொல்கிறாருங்க கொடுக்குறாங்கிறதே புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி ஃபீலை வேறு எந்த கம்போசர்கிட்டையும் கேட்கவும் முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டும் இப்போ அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன் இவ்வளோ அடிக்ட் ஆகிட்டேன் இவர் பாட்டுக்கு நான்? இப்போ என் ஹஸ்பண்டாவது உயிரோடு இருந்து தொலைஞ்சிருக்கலாம், அவரும் இறந்துட்டாரு. இவர் பாட்டுக்கும் அடிக்ட் ஆகிட்டேன். இப்போ கேட்கவும் முடியல, கேட்காம இருக்கவும் முடியலங்கிறது அது என்ன சொல்கிறது, அமுத விஷம்பாங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீலில் கொண்டு வந்து விட்டுட்டார் இவரை நேரில் பார்த்தா நான் இதுதான் கேட்கணுன்னே நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சமீபத்தில் நான் என்னோட மகளை இழந்துட்டேன் சார். அந்த கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ அந்த பாட்டை கேட்க இனிமே முடியாது. அது ஆக்சுவலாக அது மகளை இழந்த யாராலையும் அந்த பாட்டை கேட்கவே முடியாது. அதை சில பேர் அனுப்பி வேற வைக்கிறாங்க, ஏன்னு தெரியல. பட் அதாவது அவர் அவ்வளோ தூரம் அது கொண்டாட்டமோ கிரீஃபோ அது அவ்வளோ தூரம் கனெக்ட் ஆகுறதுனால அந்த பாட்டில் இனிமேல் பிளேலிஸ்ட்டில் வச்சுட்டு கேட்டுட்டு நார்மலாக இருக்க முடியுமான்னு தெரியாது. நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, உங்கள் ஒரு இழப்பு, கண்டேன் நவமணியே உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ. எனக்கு வந்து ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டாக்டர் சொல்லிட்டாரு, அம்மா நீ கொஞ்சம் வெயிட் இறங்கி தான் ஆகணும், வயசு ஆகுது, ஹெல்த் எல்லாம் ரொம்ப முக்கியம்னு. ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு புதுசாக ஒரு சொன்னால் தப்பாக எடுக்காதீங்க, ஒரு கள்ளக்காதல் மாதிரி இப்போ எனக்கு இளையராஜா பாட்டு ஆகிப்போச்சு. ஏன்னா வாக்கிங் போனோம் தினம், காலையில் ஒரு 1 hour, சாயந்தரம் ஒரு 1 hour வாக்கிங் பண்ணி ஆகணுன்ட்டார் டாக்டர். சரி பண்ணோன்னா நம்ம ஊர் வெயிலையோ வாக்கிங்கான்னு இருக்கா, சரி அந்த டைம் வந்து காதில் எடுத்தோமா, அந்த ஏற்பாடை போட்டோமா, 1 hour அவரோட பிளேலிஸ்ட்டை கேட்டுட்டே இருந்தா டைம் போகிறதே தெரியல. இப்போ எனக்கு எப்படி ஆகிப்போச்சுன்னா, என் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி போகிறோம் நீ நடந்தது வா வீட்டுக்கு அப்படிங்கிறாரு.
சில நாள் கால் வலி, அதுக்கப்புறம் வந்து ஐயோ கால் வலிக்கிறதுங்கிறேன். ஏன் இவ்வளோ நேரம் நடந்தேன்னா நிறுத்த முடியல, ஆரம்பிச்சிட்டுன்னா அப்புறம் நிறுத்த முடியல. அந்த மாதிரி வாக் பண்ணி பண்ணி நல்லா இழைச்சும் போயிட்டேன். அதனால அவர் சொன்னாங்கல்ல டாக்டர்னு, நிஜமாவே ஃபிசிக்கலாகவே அவர் டாக்டர் தான், மென்டலுக்கும் இல்லை ஃபிசிக்கலுக்கும் அவர் டாக்டர். எத்தனை பேர் அவரை டாக்டரா உணர்றீங்க? இல்லை, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஜாகிங் போகும்போதோ இல்லை ஜிம் பண்ணும்போதோ வந்து இந்த மோட்டிவேஷன் சாங்ஸ் வந்து காதில் போட்டு கேட்டால் அது கொஞ்சம் இதுவாக இருக்கும், என்ன சொல்கிறேன், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ராஜா சார் பாட்டு போட்டு கேட்டிங்கன்னா அவர் நம்மளை தூக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கும். நம்ம ஓடுறோம், நம்ம ஸ்வெட் அவுட் பண்ணுறோம், நம்ம உடம்புல இருந்து புது ரத்தம் பாயுது, நம்ம இழைக்கிறோம், உடம்பு பிடிக்கிறோம், அதெல்லாம் ஓகே. ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக இருக்கும். 10 ரவுண்டு ஓடினா ஒரு 3 ரவுண்டு ஓடின ஃபீலிங் தான் இருக்கும். அது ரொம்ப வித்தியாசப்படும். ஜிம்மில் நீங்கள் அவருடைய மெலடி மலைக்கோயில் வாசலில் கேட்டிங்கன்னா அந்த மெலடியில் நல்ல டன் 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 அது ரொம்ப இதுவாக என்ன சொல்கிறதுன்னா பிரில்லியன்ஸ் இருக்கும் அந்த பாட்டில். மெலடியில் வந்து உள்ள அந்த ஃபாஸ்ட் பீட்டை கொடுத்துருப்பாரு. ஸோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டே ஒர்க் அவுட் பண்ணும்போது வந்து அவ்வளோ என்ன சொல்கிறதுனா வந்து என்ன சொல்கிறது, அந்த பாரமே தெரியாது. நேரம் போகிறது இன்னும் கொஞ்சம் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற அந்த ஃபீல் தான் இருக்கும். இப்போ அதுக்குன்னு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றதுக்குன்னே ரேஜ் ரிதம்ஸ் தாள திருவிழா இந்த 2 டைட்டில்ல ராஜா சாரோட அபிஷியல் சேனல் பக்கத்துல அந்த அம்மாவும் சிரிச்சிட்டு இருக்காங்க, வெளியிட்டு போட்டு இருக்காங்க. கேக்குறாங்க போல இருக்கு. ரேஜ் ரிதம்ஸ் தாள திருவிழா ரெண்டும் அருமையான, அதுக்கு அருமையான கிரியேட்டிவ் விஷுவல்ஸோட அவரோட அபிஷியல் சேனல்ல பிளேலிஸ்ட் போட்டிருக்காங்க. அதை ஆன் பண்ணிட்டு ஜிம்ல ஏறிட்டோம்னா கன்ஃபார்ம்ட் 5 kg குறைச்சலாம். நெக்ஸ்ட் மந்த் ஜிம் ஜாயின் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன். இல்ல பிளான் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்துட்டு பர்சனலாக சொல்லணும்னா ஒரு நாளை கடக்கிறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு துயரத்தை கடக்கிறதுக்கோ அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக அவர் கனெக்ட் ஆனது. ஸோ அதே மாதிரி டெய்லி ஆஃபீஸ் போகிற அந்த ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் ட்ராவல் பண்ணி வீட்டில் இருந்து பெருங்குளத்தூர் வரைக்கும் போகிறதுக்கு. அந்த 1.5 மணி நேரம் எப்படி போகுதுன்னே தெரியாது. ஒரு செட் ஆஃப் பிளேலிஸ்ட் வந்து முடியறதுக்குள்ள ஆஃபீஸ் அந்த ஃபீல் இருந்துரும். ஸோ அந்த ஃபீல் வந்து அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஹெட்செட்லாம் எடுத்துகிட்டு போகலன்னா அன்னைக்கு ஃபுல்லாக நான் வந்து என்னோட மூட் ஸ்விங்ஸை எல்லார் மேலேயும் காட்டுவேன். ஐயோ ஹெட்செட் விட்டு வந்துட்டேன், ஒரு பாட்டை கேட்கல நான் இன்னைக்குன்னு. ஆஃபீஸ் போயிட்டு டவர் ஸ்பீக்கர் இருக்கும் ஆஃபீஸில். ஸோ அங்கே வந்து எப்படியாவது எப்படி சொல்ல சண்டை போட்டாவது நான் ஒரு 10 பாட்டு அவரோடது போட்டு கேட்டுட்டு தான் நான் ஒர்க்கே பண்ணுவேன். ஸோ அந்த அளவுக்கு ஹீஸ் இன்டு அஸ் அப்படி.